இங்க ஒரு பொண்ணு ட்ரக்ல இருந்து தண்ணியில விழுறத ஜேசன் பாக்குறான். அதனால அவளை காப்பாத்துறதுக்கு தண்ணியில குதிச்சு வெளியே தூக்கி பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பொம்மைன்னு. அதனால அவனே நினைச்சு அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் அவன் ஃப்ரெண்டும் அந்த பொம்மையை கார்ல தூக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ற ஷாப்புக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஜேசன் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு அந்த பொம்மை கழுத்துல இருக்க நெக்லஸ் தூக்கிட்டு அதை துடைக்கிறான். அப்ப சடனா அந்த பொம்மை ஒரு பொண்ணா மாறுறா. அந்த டைம் அந்த நெக்லஸ் திரும்பவும் கழுத்துல பட்ட உடனே அவ பொம்மையா மாறிடுறா. அதுக்கப்புறம் ஜேசன் அவன் ஒர்க் பண்ற பிளேஸுக்கு அதை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொம்மையோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு நீ ஏன் உண்மையான ஒரு பொண்ணா இருந்திருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு பக்கத்துல யாருமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொம்மைக்கு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் பொம்மையோட நெக்லஸை கழட்டி வைக்க அதை அவுக்குறான். உடனே அந்த பொம்மை திரும்பவும் பொண்ணா மாறிடுறா. இதை பார்த்த ஜேசன் பொம்மை எப்படி பொண்ணா மாறிச்சுன்னு செம்ம ஷாக் ஆகுறான். அப்ப அவ ஜேசனை பார்த்து நீ பார்க்க என்னோட காதலன் மாதிரி இருக்கேன்னு சொல்றா. இதனால அவன் இன்னும் பயப்படுறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பொம்மையை பார்க்கறதுக்காக 3 பேர் வராங்க. அதனால அவ பொம்மை மாதிரி நடிக்கிறா. அதனால வந்தவங்க பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பசிக்குது. அதனால ஜேசன் அவளை வெளியே கூப்பிட்டு போறான். 1000 வருஷம் பொம்மையா இருந்த அவளுக்கு இப்ப இருக்கிற வேர்ல்டு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறா. அதனால ஜேசன் அவளுக்கு இந்த காலத்து ஃபுட்டை எப்படி சாப்பிடணும்னு கத்து தரா. பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அவ குளிச்சிட்டு இருக்கும்போது ஜேசன் அவளுக்காக ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப குளிச்சிட்டு வந்த அந்த பொண்ணு தெரியாம அந்த நெக்லஸை கழுத்துல போட்டுக்கிறா. இதே டைம் கீழே ஜேசனோட அம்மா அவன் ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு தெரிஞ்சு அவ யாருன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அவன் அவளுக்காக ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு பார்த்தா அவ திருப்பி பொம்மையா மாறி இருக்கா. இதனால அவளை எப்படி நார்மல் பொண்ணா மாத்ததுன்னு தெரியாம அவளோட நெஞ்ச பிரஸ் பண்றான். அந்த டைம் அவன் அம்மா வந்து இவன் பொம்மை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தப்பா நினைச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஜேசனுக்கு இவளை எப்படி திருப்பி பொண்ணா மாத்துறதுன்னு தெரியாம அந்த பொம்மையை காஃபி ஷாப்புக்கு தூக்கிட்டு வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான்.